ஃபர்ஸ்ட் லேக்டேஷனுக்கு ஒரு 20 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 20 கண்டிப்பா கறக்கணும். மாடு ஹைட் வெயிட்டுக்கு பிரீடு வைஸ் இருக்குது இல்லைங்கன்னா, அதுனா கர்நாடகா மாநில சிந்தாமணி மார்க்கெட்ல எடுத்துருக்கு. எந்த ஊருக்கு போகுதுண்ணா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை போகுதுங்கண்ணா. உடுமலைப்பேட்டைங்க. ஓகே ஓகேண்ணா. இதனால இந்த மாடு செலக்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு பெரிய ஃபார்ம் வச்சிருக்காங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 70 மாடு இருக்குதுங்கண்ணா. அது கூட எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய மாடா தான் அவங்க செட் பண்ணி போடுறாருங்கண்ணா. நல்ல மாடா இருந்தா மட்டும் எடுப்பாருங்கண்ணா. நல்ல மாடு ஹைட் வெயிட்டா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல வேணும். நல்ல கறவை தன்மையில இருந்தா மட்டும் தான் எடுப்பாருங்கண்ணா. இல்லைன்னா அவர் எடுக்கிறது இல்லைங்கண்ணா. சிங்கிளுக்கு 2 மாடு எடுத்திருக்காருங்க. 2 மாடு தனியா வண்டி வைக்கலைங்கண்ணா. அந்த வழியில ஈச்சர் போயிட்டு இருக்குன்னா அதுல அவர் பைபாஸ்ல பார்த்து இறக்குவாருங்கண்ணா. ஓகே ஓகே. அப்படி இந்த மாடை பத்தி சொல்லலாம். இந்த மாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லாக்டேஷனுங்க. கடை முளைச்சு வந்துருச்சு. கடை முளைச்சு வந்துருச்சுங்க. 6 பல்லு வந்து முளை பல்லா இருக்குதுங்கண்ணா. ஓகே ஓகே. இன்னும் எவ்வளவு லாபம் இது? இது உங்களுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்குதுங்க. இன்னும் 1 மாசம் டைம் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா கறவை இது 2 நேரம் சேர்ந்து ஒரு 24 லிட்டர் எதிர்பார்க்கலாம். 24 லிட்டர் எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே. இந்த சந்தையில ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா 20 22ன்றீங்க. ஆமா. நான் பிரீடு வைஸான மாடு வருதுங்கன்னா, மாடு நல்லா ஹைட் வெயிட்டான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. அதனால தான் அந்த பால் கெபாசிட்டி சொல்றேங்கண்ணா. ஓகே.